கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அது மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 86ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நல்லவர், மன்னிக்கிறவர். அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் நமக்கு கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார், இரக்கம் பாராட்டுகிறார், அவருடைய அன்பினாலே நம்மை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராகிய தேவனை ஒவ்வொரு நாளும் நாம் ஆராதிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம், அவரை துதிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம், அவரையே மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராகிய நம்முடைய கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மீது நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்திலே சுத்தத்தோடு இருக்கும்போது, நம்முடைய இருதயம் பரிசுத்தமுள்ளதாக இருக்கும்போது, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நல்லவராக இருந்து அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நல்லவராகி நம்முடைய தேவனை ஒவ்வொரு நாளும் துதிப்போம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று பார்க்கிறோம். நம் தேவ சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் காத்திருக்கிறோமோ, தேவன் நமக்கு நல்லவராய் இருந்து நன்மைகளை செய்வார். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கொடுப்பார். அவரை தேடும் போது அவர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த குறைவுகளும் வராது. அவர் நன்மைகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். பிரியமானவர்களே, நல்லவராகிய கர்த்தரை ஒவ்வொரு நாளும் நாம் தேடுவோம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர், மன்னிக்கிறவர். அவரை நோக்கி கூப்பிடும் போது நம் மீது கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மன்னிக்கிறவர், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், நம்முடைய அக்கிரமத்தை மன்னிக்கிறவர், நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கிறவர். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துகிறோமோ, மனம் திரும்புகிறோமோ, நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிறோமோ, கர்த்தர் நம்மை மன்னித்து அவருடைய பிள்ளைகளாய் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். வேதம் சொல்கிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. நம் தேவ சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் தாழ்த்துகிறோமோ, மனம் திரும்பி அர்ப்பணிக்கிறோமோ, அவர் நம்மை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்புகிறார். நம்முடைய தேவன் மன்னிக்கிறதிலே தயை பெருத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கமான வழிகளை விட்டு கர்த்தரிடத்திற்கு மனம் திரும்ப வேண்டுமாம். அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுது கர்த்தர் மனதுருகுவார். நம்முடைய தேவன் மன்னிக்கிறவர், மனதுருக்கத்தின் தெய்வம். நாம் எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்திலே போய் தாழ்த்துகிறோமோ, அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நம்முடைய குறைகளை உணர்ந்தவர்களாய், குற்றங்களை உணர்ந்தவர்களாய், நம்முடைய பாவங்களை உணர்ந்தவர்களாய் தேவனுக்கு முன்பாக மனம் திரும்பி தாழ்த்தும் போது அவர் நம்மை மன்னித்து அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்கிறார். மறுபடியும் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர், மன்னிக்கிறவர். அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் தேவனை தேடுகிறோமோ, நம் தேவனை நோக்கி ஜெபிக்கிறோமோ,
நம்முடைய ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுக்கிறார். நம் மீது கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் நம்முடைய பிரச்சனைகளை தேவ சமூகத்திலே சொல்லுகிறோமோ, தேவனை நோக்கி மன்றாடுகிறோமோ, வேண்டுதல் செய்கிறோமோ, விண்ணப்பம் பண்ணுகிறோமோ, கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். நாம் அவருக்கு நன்றியோடு அவரை நாம் துதிக்க வேண்டும். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நல்லவர். இக்கட்டு நாளிலே அவர் மாத்திரமே நமக்கு அரணான கோட்டையாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நல்லவராகிய கர்த்தரை துதிப்போம். மன்னிக்கிறவராகிய கர்த்தரை நோக்கி துதிப்போம். அவரை நோக்கி மன்றாடுவோம். நம் மீது மிகுந்த கிருபையை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய கிருபையினாலே நம் ஜீவனோடு வாழ்கிறோம். அவருடைய கிருபையை நம்மை நடத்துகிறது. அவருடைய கிருபையை நம்மை பாதுகாக்குகிறது, தாங்குகிறது, தப்புவிக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்வோம். அவரை பின்பற்றுவோம். அவரிடத்தில் சேர்ந்து கொள்வோம். அவரோடு இசைந்து வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கொடுப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார், கிருபைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றியப்பா. நல்லவரே, மெய் துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றியப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்ததாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கைகளின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கைகளின் பிரயாசம் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனையை நீக்குங்கப்பா. தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். கர்த்தரையே துணையாக இருந்து நடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர். மனமிறங்கி ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலைகளை கொடுங்கப்பா. தடைகளை எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. யாரெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக ஜெபிக்கிறார்களோ, கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி போடுவீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் நினைக்கிறக்கும் வேண்டிக்கொள்கிறக்கும் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்க. தெய்வீக சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படிய இரத்த கோட்டைகளையும் மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க, உம்மை துதிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.